ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த ஸ்ரீ நம்பெருமாள். திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நீராட்ட உற்சவம். திருவீதி புறப்பாடு கண்டருள்பாலித்த ஸ்ரீ கோதை நாச்சியார். குற்றாலம் அருள்மிகு குற்றாலநாத சுவாமி கோவில் திருவாதிரை திருவிழா விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். சிவகங்கை நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் உற்சவம். தங்க ரதத்தில் பிரகார வலம் வந்த அம்பாள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 9ஆம் நாளான நேற்று இரவு முத்தங்கி அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளை சுமந்து கொண்டு அர்ஜுன மண்டபத்தில் இருந்து புறப்பட்டனர். வழிநடை உபயங்கள் கண்டருளி பக்தர்களுக்கு அபயம் காட்டியபடி எம்பெருமான் உலாவர ஏராளமானோர் கண்ணார கண்டு பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மூலஸ்தானத்தின் முன்பு எழுந்தருளிய உற்சவருக்கு அரையர் சேவை நடத்தி மலர்கள் தூவி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் கும்பதீபம் காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 10ஆம் நாளான இன்று காலை மூலஸ்தானத்தின் வெளியே ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ திருமங்கையாழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஆகியோர் விசேஷ அலங்காரங்களோடு எழுந்தருளி இருக்க எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க கருவறையில் இருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் மோகினி அலங்காரத்துடன் வெளியே எழுந்தருளினார். சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு வலது திருக்கையில் தங்க கோலக்கிளி தாங்கி இடது திருக்கையை தொங்கவிட்டு கொண்டு அமர்ந்த திருக்கோலத்துடன் காட்சி கொடுத்த சுவாமிக்கு சௌரி கொண்டை அணிவித்து அதில் கலிங்கத்துராயும் நெற்றிப்பட்டையும் முத்துப்பட்டை சாற்றியும் காதில் வைர மாட்டலோடு தோடு அணிவித்து மூக்குத்தியும் பூட்டி திருமார்பில் பங்குனி உத்திர பதக்கமும் அதன் மேல் தாயாரின் திருமாங்கல்யமும் அழகிய மணவாளன் பதக்கம் மற்றும் அடுக்கு பதக்கங்களோடு நெல்லிக்காய் மாலை, பவள மாலை, காசு மாலையோடு இடது திருக்கை முழுவதும் தங்க வளையல்களும் அரிசிலை பதக்கம், பவள வளையல், தாயத்து சாரங்கள் ஆகியவற்றை அணிவித்து இரு திருவடிகளும் தெரியும் வண்ணம் வைத்து அதில் தங்க சதங்கைகளும் தண்டைகளும் பூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சாய கொண்டையில் முத்துச்சரங்கள் தொங்க ஒய்யார நடை நடந்தவாறு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து செல்ல அரையர்கள் பாடியபடி முன்னேற ஆழ்வார்களும் ஆச்சாரியாரும் பின்தொடர பிரகாரங்களை சுற்றி உற்சவ மூர்த்திகளை அழைத்து வந்தனர். சுவாமிக்கு பின் சேவையாக ஏலைக்காய் சடை சாற்றி அதன் மேல் கல் இழைத்த நாகாபரணமும் கெம்புக்கல் சடையும் வைத்து ராக்கொடியுடன் புஜகீர்த்தியும் இடையினில் தரை சலங்கையும் வளைவாக சாற்றி சூரிய பதக்கம் வைத்து அலங்கரித்திருந்தனர். பிரகாரங்கள் வழியாக உற்சவ மூர்த்திகள் உலா வந்தனர். பிறகு அர்ஜுன மண்டபத்தில் ஸ்ரீ நம்பெருமாள் எழுந்தருள ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் விசேஷ அலங்காரத்தோடு எதிர் சேவை சாதிக்க பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மோகினி அலங்காரத்தில் அழகாக காட்சி தந்தபடி அருள் புரிய பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஆண்டாள் நீராட்ட உற்சவத்தை முன்னிட்டு கோதை நாச்சியார் சிறப்பு அலங்காரத்தோடு வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆலயத்தில் இருந்து உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை யாழி வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். இருகுடை சேவையோடு மாட வீதியில் உலா வந்த கோதைக்கு நீல கரை வைத்த சிகப்பு நிற பட்டுச்சேலை கட்டி திருமுடியில் சௌரி கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்துராயும் நிறுத்தி கற்கள் பதித்த ஹாரங்களோடு பவள மாலைகள், திருமார்பில் எம்பெருமான் பதக்கம் ஆகியவை வைத்து அலங்கரித்திருந்தனர். மாட வீதியில் உலா வந்த நாச்சியாருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உச்சி பிள்ளையோடு நாகாபரண பின்னலும் பூச்சடையுடன் குஞ்சலமும் தாங்கி பின்னழகை காட்டியபடி சென்ற நாச்சியாரை அத்தியாபக கோஷ்டியினர், வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடிந்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு கும்ப தீபத்துடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் குற்றாலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு குற்றாலநாத சுவாமி திருக்கோவிலில் திருவாதிரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தெய்வங்கள் எழுந்தருளிய திருத்தேர்களை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது.
கைலாய வாத்தியங்கள் சங்கு முழங்க தூபம் காட்டியபடி விநாயக பெருமான், முருகப்பெருமான், நடராஜர், குழல்வாய்மொழி அம்மை மற்றும் குற்றாலநாதர் எழுந்தருளிய தேரை ஒவ்வொன்றாக கோவிலை சுற்றி இழுத்து வந்தனர். பஞ்ச வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் கோலாட்டங்கள் ஆடியபடி பக்தி பரவசத்துடன் ஒவ்வொரு தேரையும் கோவிலை சுற்றி இழுத்து வர தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலில் அம்பிகைக்கு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. கோவில் கொடிமரம் முன்பு தங்க ரதத்தில் உற்சவர் அருள்மிகு கண்ணுடைய நாயகியை எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி முத்து பவள ஹாரங்களுடன் தங்க ஆபரணமும் திருமாங்கல்யமும் பூட்டி மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு தூபமும் கோபுர தீபத்துடன் பல்வேறு தீப ஆரத்திகளும் கற்பூரமும் காட்டப்பட்டன. பிறகு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. வண்ண தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க ரதத்தை உபயதாரர்களும் பக்தர்களும் இழுத்தபடி செல்ல அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் தங்க ரதத்தில் இருந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்து அருள்பாலித்தார். நிறைவாக உலா முடிந்ததும் உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பகல் 10 வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் இருக்கும் கைங்கரிய மண்டபத்தில் இருந்து கேடயத்தின் மேல் உற்சவரை நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். கன்றும் பசுவும் எம்பெருமானை சூழ்ந்திருக்க மாடு மேய்க்கும் கண்ணனாக உற்சவரை அலங்கரித்திருந்தனர். பலவித ஆபரணங்களோடு கையில் சாட்டையும் குழலும் தாங்கியபடி விசேஷ அலங்காரத்தில் ஸ்ரீ ராஜகோபாலன் திருக்காட்சி தர பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்தனர். பிறகு பிரபந்ததாரர்கள் சுவாமி முன்பு பாராயணம் செய்ததும் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தொடர்ந்து ஒய்யார நடை நடந்து சுவாமியை கோவிலை சுற்றி அழைத்து வந்து முற்றவெளியை அடைந்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சுவாமி முன்பு ஒவ்வொரு ஆழ்வாரையும் ஆச்சாரியாரையும் அவருக்கு ஏற்ற இசை முழங்க அழைத்து வந்து மாலை சூட்டி சிடாரி மரியாதை செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு சௌபாகிய நாயகி உடனமர் ரத்னேஸ்வரர் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ நடராஜருக்கு புலித்தோளால் ஆடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் ருத்ராட்ச மாலையும் அணிவித்து திரிசூலமும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அருகே எழுந்தருளியிருந்த சிவகாமி அம்மைக்கும் சிகப்பு பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்கள் பூட்டி அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகள் முன்பு ஏராளமான பக்தர்கள் அமர்ந்து பக்தி பரவசத்துடன் திருவம்பாவை பாடல்களை பாடினர். ஸ்ரீ மாணிக்க வாசகரை விசேஷ அலங்காரத்தோடு எதிர் சேவையாக தனி சப்பரத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். பாடல்கள் பாடப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ நடராஜருக்கும் சிவகாமி அம்மைக்கும் நடன தீப ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் மூலவரான அருள்மிகு ரத்னேஸ்வரர் ரிஷபத்துடன் வெள்ளி கவச அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருளினார். உற்சவ மண்டபத்தில் ஆடல் நாயகன் முன்பு ஸ்ரீ மாணிக்க வாசகர் எழுந்தருள பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. பிறகு ஸ்ரீ மாணிக்க வாசகரை நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல செப்பரத்தில் நிறுத்தி கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் ராசிபாளையத்தில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி அம்மன் கோவில் மார்கழி மாத திருவிழாவின் ஒரு பகுதியாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மோகனூர் காவிரி ஆற்றங்கரையில் இருந்து பம்பையில் முழங்க அம்மன் திருமுகம் பதித்த கரகம் முன்னே செல்ல வேல், திரிசூலம் ஆகியவற்றோடு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்கள், தீர்த்த குடங்கள், அக்னி சட்டி ஆகியவற்றை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிம்ம வாகினியாக காட்சி கொடுத்த சுதை சிற்ப சக்தி அம்மனை வாகனத்தில் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவாக கோவிலை அடைந்தனர். பூங்கரகம் மூலவர் சன்னதியில் சேர்ப்பிக்கப்பட்டதும் பக்தர்கள் பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சமர்ப்பித்தனர். இதையடுத்து அருள்மிகு சக்தி அம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பச்சை பட்டாடை கட்டி கண்மலர்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் ஸ்ரீ சக்தி அம்மனுக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
தொடர்ந்து கோவில் வளாகத்தில் சுதை சிற்பமாக சிம்மத்தின் மீது அமர்ந்து அருளிய தேவிக்கு சூளங்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 9ஆம் திருநாளான நேற்று மாலை உற்சவ மண்டபத்தில் இருந்து சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த பெருமாளை கேடயத்தின் மேல் நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். கோயில் பிரகாரங்களை வலம் வரச் செய்து ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ கோதை நாச்சியார் சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்தனர். பிறகு ஆண்டாள் சூடி கலைந்த மாலையை சுமந்து வந்து உற்சவ ஸ்ரீ ரங்கநாதருக்கு அணிவித்தனர். தொடர்ந்து எம்பெருமானின் மலர் மாலையும் எடுத்துச் செல்லப்பட்டு நாச்சியாருக்கும் அணிவிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கு ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. புதுப்பட்டாடை கட்டிக்கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் வெள்ளி கவசமும் கிரீடமும் அணிந்து அபயம் காட்டியபடி சங்கு சக்கரதாரியாக உற்சவர் ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாதர் அழகாக திருக்காட்சி தர கும்பதீபம் காட்டி பகல் 10 உற்சவ மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். நிறைவாக அர்ச்சனை செய்து சுவாமிக்கு தீபம் காட்டப்பட்டதும் பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் வரகநேரி நித்யானந்தபுரத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்து கண்மாரியம்மன் கோவிலில் மார்கழி திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மூக்குத்தி அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளை கொண்டு மூலவரை விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ தனலட்சுமியாக காட்சி கொடுத்த மலைமகளுக்கு நாம அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் செல்வ திருமகளாக காட்சி கொடுத்த அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவிலில் உற்சவருக்கு தங்க ரத பவனி நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் தங்க ரதத்தில் எழுந்தருளிய உற்சவர் அம்மனுக்கு ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. உபயதாரர்களும் பக்தர்களும் ரதத்தை இழுத்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். வண்ண தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தில் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். உலா முடிந்து மீண்டும் வாகன மண்டபத்தை அடைந்த தேவிக்கு தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் தரிசனம் செய்ததும் சிறப்பு அலங்காரத்துடன் அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அருளிய அருள்மிகு கோட்டை மாரியம்மனுக்கு கற்பூரம் காட்டி உற்சவ மண்டபத்திற்குள் அழைத்துச் சென்றனர். சிவகங்கை நகர் குண்டு ஊரணி பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலின் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சங்கடி வீரனார் கோவிலில் மூலவருக்கு வெண்பட்டு கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அங்கு தனி சன்னதியில் குடிக்கொண்டிருக்கும் விநாயகர் முன்பு பால் குடங்களை வைத்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். தொடர்ந்து வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலை அடைந்ததும் மூலவருக்கும் உற்சவருக்கும் சகஸ்ரதாரை வழியாக பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள அருள்மிகு பகவதி அம்மன் கோவில் மார்கழி திருவிழாவையொட்டி அம்பிகை ஊர் எல்லை வரும் நிகழ்வு நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி மலர் மாலைகளோடு வேப்பிலையும் வைத்து அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். பூசாரிகள் வீரவாள், சூலம், வேல், கம்பு ஆகியவற்றை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வர பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி தேங்காய் பழம் நிவேதித்து அம்மன் ஊர் எல்லைக்கு வரும் நிகழ்வை முன்னிட்டு வழிபட்டனர். தாரை தப்பட்டைகள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்த அம்மனை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி திருவிழாவை முன்னிட்டு திருப்பாவை பாசுர அலங்காரம் நடைபெற்று வருகிறது. 24ஆம் திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் உற்சவரை உலகளந்த பெருமாளாக குன்று குடையா எடுத்த குமரன் பாசுரத்திற்கு ஏற்ப அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். குழந்தை கண்ணன் கன்றுடன் கூடிய பசுக்கள், கோவர்தன கிரிதரன் என சுதை சிற்ப வடிவங்கள் அழகாக காட்சி கொடுக்க கோதை நாச்சியாரும் சிறப்பு அலங்காரத்தோடு அருள் புரிந்தார்.
கண்ணன் பல வடிவங்களில் திருக்காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். மூலவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆரத்துடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து பெண்கள் முதலில் கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து போற்றி மந்திரங்களை கூறி திருவிளக்குகளுக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறுமியர்களும் பெரியவர்களும் திருவிளக்கு பூஜையை பரவசத்துடன் செய்ததும் மூலவருக்கு மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. கோவை மாவட்டம் சுண்டக்காபாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்கள் பாராயணம் செய்து தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கோவிலில் மூலவரை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கருடாழ்வாருக்கு பட்டாடை கட்டி மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். கருடாழ்வார் சன்னதி முன்பு ஏராளமான பக்தர்கள் மற்றும் பிரபந்ததாரர்கள் வரிசையாக அமர்ந்து பக்தியுடன் பாராயணம் செய்தனர். மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் பெருமாளும், அருகே தனி மேடையில் ஆழ்வார் ஆச்சாரியார்களும் எழுந்தருளி இருக்க தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து செடாரி சாதித்து அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மதுக்கரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ அசல தீபேஸ்வரருக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பரணி தீபத்தை கைகளில் ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள தீப கம்பத்தின் உச்சியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. சிவகங்கை திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள பட்டமங்கலம் ஸ்ரீ குரு பகவான் திருக்கோவில் பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமான் வளர்த்த கார்த்திகை பெண்களான நிதார்த்தினி, அப்ரகேந்தி, மேகேந்தி, வர்தயேந்தி, அம்பா, துலா ஆகிய 6 பெண்கள் அஷ்டமா சித்திகளை போதிக்கும்படி சிவபெருமானிடம் கேட்டதாகவும், அதை ஏற்று ஈசன் போதித்த போது கவனம் சிதறியதால் இந்த பெண்களை 1000 ஆண்டுகள் பட்டமங்கை என்ற திருக்கோவிலில் கல்லாக இருக்கும்படி சாபமிட்டதாகவும் புராணம். 1000 ஆண்டுகள் கழித்து சிவபெருமானே குருவாக வந்து சாப விமோச்சனம் அளித்து கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்ததால் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி என்ற திருப்பெயருடன் இந்த ஆலயத்தில் குருவாக குடிகொண்டு அருள்பாலித்து வருகிறார். ஸ்ரீ மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். 5 கலசங்களுடன் 5 நிலைகள் கொண்டு பல்வேறு சுதை சிற்பங்களுடன் காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம். கிழக்கு திசை நோக்கி அமைய பெற்றுள்ள இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் முதலில் வரவேற்பது விசாலமான பிரகாரத்துடன் அமைய பெற்ற அரச மரத்தின் கீழ் அமர்ந்த ஸ்ரீ கற்பக சிந்தாமணி விநாயகர். நாக தேவதைகளுடன் கணநாதன் இங்கு அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கணநாதனின் கோபத்தை தணித்த அருகம்புல்லால் விநாயக பெருமானுக்கு மாலைகள் அணிவித்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பிரதான வாயில் வழியே பிரம்மாண்ட திருக்கதவுகள் வரவேற்க உள்ளே நுழைந்தால் ஆலயத்தின் மேற்கூரையில் தெய்வங்களின் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. செப்பு தகடு வேயப்பட்ட கொடிமரத்தில் விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ரிஷபம் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சுவாமியை நித்தமும் வணங்கியபடி அமர்ந்துள்ளார் ஸ்ரீ நந்தி பகவான். அருகே பலிபீடமும் அமைய பெற்றுள்ளது. மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியும் அருகே தனி சன்னதி கொண்டு அம்பிகையும் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் அருள் புரிய நாகப்படிகை வைத்து விசேஷ அலங்காரம் செய்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. நின்ற திருமேனியோடு ஸ்ரீ மீனாட்சி காட்சி தர கருணையின் வடிவான அன்னைக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் அருகே கலைநயமிக்க ஓவியங்களும் தூண்களும் அமைய பெற்றுள்ளன.
விநாயகர் சன்னதி மேல்புறம் வரையப்பட்டுள்ள கணநாதனின் திருவுருவப் படம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகனும் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். இந்த சன்னதி அருகே 4 பெருமக்கள் எழுந்தருளி உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் சித்தி உபதேசம் பெற்ற கார்த்திகை பெண்கள் திருவுருவச் சிலைகளுடன் ஒரே வரிசையில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய மண்டபத்தின் கீழே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுடன் அருள் புரிகிறார். மூலவர் சன்னதி பின்புறம் உள்ள கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ அண்ணாமலையாராக காட்சி கொடுக்கிறார். அருகே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியிலும், மூலவர் சன்னதியின் இடப்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனும் சன்னதிகள் கொண்டுள்ளனர். நவகிரகங்கள் அம்பிகையின் சன்னதி அருகே எழுந்தருளி அருள் புரிகின்றனர். இந்த ஆலயத்தின் பிரதான சன்னதியாக ஸ்ரீ குரு பகவான் சன்னதி கோயிலின் வெளிப்புறத்தில் அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்த திருமேனியோடு அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியாக சுவாமி குடிகொண்டுள்ளார். 4 திருக்கரங்களுடன் குருவாக அமர்ந்து அருள் புரியும் சுவாமிக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியை சுற்றியுள்ள மண்டபங்கள் அனைத்தும் கலைநயமிக்க தூண்களுடன் அழகாக காட்சி கொடுக்கின்றன. கோயில் உள் பிரகாரம் முழுவதும் மேல் பகுதியில் வண்ண ஓவியங்களும் தூண்களில் தெய்வங்களின் சிற்பங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பண்டை தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. கோயிலின் வெளிப்பகுதியில் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். பூதகணங்கள் காவல் காக்க சுவாமியின் திருக்கோயில் அமைய பெற்றுள்ளது. அமர்ந்த திருமேனியோடு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி அருள் புரிகிறார். கோயிலின் பின்புறம் தெப்ப குளமும் அதன் நடுவே நீராட்டு மண்டபமும் அமைய பெற்றுள்ளது. ஆலயத்தின் தல விருட்சமான ஆலமரம் குரு பகவான் சன்னதியின் பின்புறம் பிரம்மாண்டமாக வளர்ந்து பல்வேறு விழுதுகளுடன் காட்சி கொடுக்கிறது. விருட்சத்தின் கீழே நாக தேவதைகளும் கார்த்திகை பெண்களும் திருவுருவச் சிலைகள் கொண்டு அமர்ந்துள்ளனர். இதேபோல் கோயில் ராஜகோபுரம் அருகே ஸ்ரீ சமய கருப்பரும் ஸ்ரீ பெரிய கருப்பரும் மரங்கள் நிறைந்த பகுதியில் அமர்ந்து காவல் தெய்வங்களாக அருள்பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. பெயர்ச்சியின் போது ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது. பிறகு விசேஷ அலங்காரத்தோடு ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன. மஞ்சள் காப்புடன் வெள்ளி கவசமும் கொண்டை கடலை மாலையுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் அணிந்து கொண்டு சுவாமி காட்சி தர பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சி அன்று கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை கல்பவிருட்ச வாகனத்தில் சனகாதி முனிவர்களுடனும் கார்த்திகை பெண்களுடனும் எழுந்தருளச் செய்து ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து குரு பகவானை தரிசித்து வழிபடுகின்றனர். சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வேண்டுதல்கள் நிறைவேற கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். கேட்டவரம் அருளும் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த ஸ்ரீ நம்பெருமாள். திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நீராட்ட உற்சவம். திருவீதி புறப்பாடு கண்டு அருள்பாலித்த ஸ்ரீ கோதை நாச்சியார். குற்றாலம் அருள்மிகு குற்றாலநாத சுவாமி கோவில் திருவாதிரை திருவிழா
விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். சிவகங்கை நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் உற்சவம். தங்க ரதத்தில் பிரகார வலம் வந்த அம்பாள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.